ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு செல்லூர் ராஜு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தங்கத்தேர் இழுத்தார். இன்றைக்கு நம்முடைய சுந்தரராஜ பெருமான் மதுரைக்கு வந்து திரும்ப அவர் இருப்பிடத்திற்கு செல்கிறார், அழகர் மலைக்கு செல்கிறார். செல்கிற போது பாருங்க, வரும்போதும் மலை, போகும்போதும் மலை. இன்றைக்கு மண்டூக முனிவருக்கு விமர்சனம் கொடுத்திருக்கிறார். இது ஐதீகம். அதே மாதிரி எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக தமிழகத்துடைய வளம் வந்து தமிழக மக்களுக்கு அமைதியான ஆட்சி, அற்புதமான நிர்வாக திறமை உடையதாக, பெண்கள் மானபங்கப்படுத்துதல், பெண்கள் கற்பழிப்பு, மாணவ மாணவிகள் இன்னைக்கு துன்பப்படுகிறது, இதையெல்லாம் இல்லாத அளவுக்கு சட்ட ஒழுங்கை பேணி காத்து நல்லாட்சி தர வேண்டும் என்று வேண்டியிருக்கிறோம். உறுதியாக நல்லாட்சி தருவார். எங்கள் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக என்ற அடிப்படையில் அவர் நிறைவேறியாற்றும் போது கூட சித்திரை திருவிழாவில் தொடர்ந்து இந்த மாதிரி மரணங்கள் ஏற்படுகிறது, உயிரிழப்பு ஏற்படுகிறது. இந்த உயிரிழப்பை தவிர்க்க வேண்டும் இந்த அரசு என்று கேட்டுக்கொண்டார். கவன ஈர்ப்பில் என்னை பேச சொன்னார் பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கொறடா, மாண்புமிகு எங்கள் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அனைவரும் சொல்லி கேட்டுக்கிணங்க நான் என்னுடைய கவன ஈர்ப்பில் கூட சொன்னேன். இந்த மாதிரி டாஸ்மாக்களை மூட வேண்டும். ஏன்னா இங்கே வந்து கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கிற நேரத்தில் வழிப்பறிகள் அதிகமாக நடக்கிறது. இந்த தேவையில்லாத கோஷ்டி கலவை ஏற்படுகிறது என்று சொல்லி இந்த ஆண்டாவது உயிரிழப்பு இல்லாத அளவுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னேன். இருந்த போதிலும் 2 உயிரிழப்புகள், விலை மதிப்பற்றது, குறைந்த வயதில் இன்றைக்கி சுந்தரராஜ பெருமானை பார்க்க வந்து இந்த மாதிரி உயிர் இழந்திருக்கிறார் என்று நினைக்கும்போது மதுரை மக்கள் ஆகிய நாம் அனைவருமே மன வருத்தப்பட வேண்டும். இதுவரைக்கும் சுந்தரராஜ பெருமான் அழகர் ஆற்றில் இறங்கிய ஒவ்வொரு நிகழ்விலும் இதுபோன்ற உயிரிழப்பு ஏற்பட்டது கிடையாது. இவங்க ஆட்சி நடந்த 4 ஆண்டுகளில் தான் தொடர்ந்து இது மாதிரி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பதை இந்த நேரத்தில்